விழிக்கணுமா? வணக்கம். இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. ம். மாலை நேர வணக்கம். ம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருப்போம். ம். இன்னைக்கு நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா கேரட்டு பீன்ஸு போட்டு ம். கேரட்டு பீன்ஸு ம். வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணுவோன்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவரில் என்ன பீன்ஸ் வச்சுருக்கீங்களா? பீன்ஸ், ஆமாம், பீன்ஸ் கைஸ். வெஜிடபிள் பிரியாணி மாதிரி போடுவோம். டெய்லி குழம்பு வச்சு வச்சு என்னது பண்ணுறது அப்படின்ட்டு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி போடுவோன்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் அதுக்கு என்ன தொட்டுக்கிறது? அப்பளம். அப்பளமே இல்லை. அப்பளம் இல்லை. அப்புறம் அதர் ஆப்ஷன் வாழைக்காயும் இல்லை, உருளைக்கிழங்கும் இல்லை, புடலங்காயும் இல்லை. அப்போ எந்த இதுவுமே தொட்டுக்கவே செய்ய வேண்டாம். சரி, அதுக்கு தான் தேங்காய் வேணா இருக்குது. தேங்காய் வேணா சட்னியாக இருக்கலாம். கெட்டி சட்னி. ஆமாம், துவையலாட்டா. ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸு. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பையன், அஜித் குமார்னு ஒரு பையன், என்ன அது நான் இப்போ இதில் தான் படித்தேன். அஜித் குமாருங்கிற பையன் ஒரு கோயிலில் காவலாளியாக இருந்திருக்காப்புல. அந்த காவலாளியாக இருந்த அந்த பையன் இங்கே காவலாளியாக இருந்திருந்தான்னா இருந்திருக்கேன். அந்த பையன் இருக்கும்போது ஒருத்தருடைய நகை காணாமல் போச்சு. நகை காணாமல் போனோன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவன் போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவன் தான் இங்கே காவலாளியாக இருந்தேன், இவன் தான் திருடிப்பேன்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடின்னு அடித்து மிதிச்சு இவன் தப்பிச்சோடவும் முயற்சி பண்ணியிருக்கேன். இவங்க அடி தாங்க முடியாம இவனுக்கு கண்ணுல எல்லாம் மிளகா பொடியெல்லாம் குட்டி ரொம்ப சித்திரவதை பண்ணி இவன் தப்பிச்சோடவும் பார்த்துருக்கேன். இவங்க ரொம்ப சித்திரவதை பண்ணோன்னு அப்படின்னு பண்ணி கடைசி கொன்னே விட்டாங்களா போலீஸ்காரங்க. அது பெரிய இதுவா இருக்கு, பிரச்சனையா. எப்படி மம்மி இப்போ கோயிலில் ஒருத்தவள்கிட்ட நகை திருட்டு போச்சுன்னா அதை விசாரணை ஒழுங்கா விசாரிக்கணும். ஒழுங்கா விசாரிக்காம என்னவோ அவங்களுக்கு 20 போலீஸ்காரங்களுக்கு இருந்துச்சா என்னன்னு தெரியல. எந்த விதத்துலயும் இந்த பையனை போட்டு தாக்கியிருக்காங்க. பாவம், அந்த பையன் செத்தே போயிட்டானா. இப்போ இந்த அளவுக்குலாம் தாக்கும் போது அவங்களுக்கு யோசனை வராதா மம்மி? ஆகா, நம்மளுக்கு வேலை போயிடும், நம்மளுக்கு இது இருக்கும். அவங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு தானே, அவங்களுக்குலாம் அரசியல் சப்போர்ட் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா போலீஸ்காரங்களுக்கு ஒரு உயிரை கொல்லக்கூடிய ஒரு இது கிடையாது. தண்டனை வேணா கொடுக்கலாமே தவிர விசாரணை பண்ணலாம். ஒரு உயிரை கொல்லக்கூடிய இது கிடையாது. அவங்க எப்படி இதெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு அப்படித்தானே நாடகத்துல எல்லாம் காட்டுறாங்க. புடிச்சுட்டா அவங்களை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அப்பா, அவங்களுக்கு கேட்க ஆள் இல்லைன்னா அந்த அடி அடிக்கிறாங்க. தூத்துக்குடியில இப்படித்தானே மம்மி அப்பா பையன் 2 பேரையும் அந்த கடை நைட்டு வச்சிருக்காங்க. இது அந்த ஆசன வாயில குச்சியை விட்டு கொன்னே விட்டாங்க. அதே மாதிரி இந்த பையனையும் கொன்னு விட்டாங்களா, பாவம். அது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இப்ப போலீஸ்காரங்க எல்லாம் ரொம்ப வைரல் ஆயிடுறாங்க. ஏன் தெரியல, அவ்வளவு கோவமா? ஆமா, என்னன்னு தெரியல. எல்லாம் காலத்தின் கொடுமை என்னன்னு சொல்லணும். யோசிச்சு பாருங்களேன் மம்மி, நம்ம பாத்ரூம் போற இதுல குச்சியை விட்டா எப்படி இருக்கும்? ஆமா அப்பா, நானும் தான் கேள்விப்பட்டேன் அது முன்னாடி, தூத்துக்குடி. ஆமா, அதுக்கு கிட்டத்தட்ட கொரோனா பீரியட்னு நினைக்கிறேன். கடை திறந்து வச்சிருந்தாங்கிற ஒரே காரணம். அதிக நேரம் கடை திறந்து வச்சிருந்தாங்க. இது ஒரு தப்பா? அவங்க காசுக்காக கடை திறந்தாங்க. ஆமா, அவங்களும் உழைச்சுதானே சம்பாதிக்கிறாங்க பாடுபட்டு. அதை விட்டுவிட்டு அது மாதிரி இந்த ரேஷன் அரிசி வாங்குறாங்க பாரு, அவங்க ரேஷன் அரிசி நம்ம வேண்டாங்கிறவங்க விட்டு 12 ரூபா 15 ரூபான்னு வாங்குறாங்க பாரு. அவங்களும் இது பண்ணி பிடிச்சி அவங்களுக்கு ஃபைனு 5000 10,000 தள்ளுறாங்களா ஏழைபாளையில. அதுங்களுக்கு பொழைக்கிறதுக்கு ஏதோ வழின்னு பார்த்து பண்ணுதுங்க, செய்யுதுங்க. அதுங்களுக்கு ஃபைன் பிடிச்சி தள்ளியா அப்படி வாங்குறாங்களா. என்ன ஒரு கொடுமை! இருக்கிறவன் அவன் பாட்டுக்கு பணத்தை வச்சுக்கிட்டு சௌரியமா இருக்கிறேன், இல்ல அதவன் இப்படி எல்லாம் எப்படியாவது சம்பாதிப்போம்னு நினைக்கிறவன் இப்படி இதுங்க வேண்டியது. அதான் இப்ப 10 கோடி டிரான்சாக்சன் பண்ணா ஈஸியா பண்றாங்க. ஆமா, இவங்க 5000க்கு இவங்களுக்கு என்ன லாபம் இருக்கும்? இதுல எவ்வளவு லாபம் வரும்போது இதுல 10,000 ஃபைனு 20,000 ஃபைன்னு போடுறாங்களா. அரிசி வாங்குறவங்க சொல்றாங்க, பாவம். இதுக்கு உழைச்சுதானே அது அரிசியை வாங்கி தூக்கி கட்டி எடுத்து கொண்டு போய் சும்மாவா இது படுத்திருந்த அரிசி விக்குதுங்க. இதுக்கு போய் இந்த ஒரு வீட்லயும் போய் கேட்ட உடனே தராமே
இப்போ இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க இன்னொரு நாள் வாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப அநியாயமா இருக்கு அப்பா. நல்லவங்களுக்கு காலம் இல்லை உண்மையில, அதே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அவங்க அந்த அரிசியை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க மொத்தமா? இப்போ தெரியல, அது மாட்டு காய்ச்சி ஊத்துறோம்னு சொல்றாங்க அவங்க, ஆனா என்ன பண்ணுவான்னு தெரியல. மாட்டுக்கு தான் கஞ்சி காய்ச்சி ஊத்துறோம். இட்லிக்கு போடுறது கொடுப்பாங்களா இல்லை இட்லிக்கு அவங்களே போடுவாங்க? இட்லிக்கு போடுறதுக்கெல்லாம் தெரியல, இட்லிக்கு போடுறவங்கள்ட்ட கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனா நம்மள்ட்ட சொல்றது மாட்டுக்கு நாங்க கஞ்சி காய்ச்சி ஊத்து தான் வாங்குறோங்கிறாரு. தெரியல அது எதுக்குன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரித்திகா அந்த பொண்ணு இருக்குல்ல, அது பேரு ரீத்தன்யா. சைத்தன்யாவா? ரீத்தன்யா அந்த பொண்ணுக்கு வந்து அதுக்கு ஒரு தம்பி இருக்கேன். தம்பி ஆஸ்திரேலியாவில் வேலைக்கு இருந்து இப்போ வந்திருக்கேன். ஆஸ்திரேலியா வேலைக்கு இருக்கானா. இந்த பையன் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஆயிக்கலையா, ஐஏஎஸ் எழுதுறோம்னு சொல்லி பொய் சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப கம்பல் பண்ணி ஐஏஎஸ் எழுத வச்சுட்டான். இப்ப ஐஏஎஸ் எழுதியிருக்கான். ஆனா அவன் திறமையெல்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எந்த வேலைக்கும் போகலையா, எந்த வெட்டிக்கும் போகலையா, சும்மா சைக்கோவான். ஐயே இந்த பையன் அவங்க திருப்பூர் இருக்கு. ஆனா பொண்ணை கொல்றது மட்டும் எப்படி கொண்டிருக்கேன்? ஆமா, பொண்ணு கொல்றேன்னா அவனுக்கு ஒரே நினைப்பு, அந்த பொண்ணு லெட்டின் பாத்ரூம் கூட போட மாட்டானா, அது பின்னாடியே நிப்பானா. எதுக்காக? அந்த பொண்ணு போயிருந்தோம்மா, இவன் அந்த பொண்டாட்டியவே நடத்தல, செக்ஸ் டார்ஜெட் கொடுத்துருக்கேன். ரொம்ப செக்ஸ் டார்ஜெட் இது கொடுத்துருக்கேன். அப்பா பாவம், அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. அது செத்துதே பரவாயில்ல இவன்ட்டு இருந்து வாழ்றதுக்கு. அதாவது அவன் மனசுல ஒரு சில படம் வருமாம்ல, இதுல போட்டிருக்காங்க, இந்த இதுல வருமா சரியில்லை, அதெல்லாம் முன்னாடி தமிழ்ல வராம இருந்துச்சா, இப்ப என்னமோ ஒரு ஆர்டிபிஷியல் இன்ஜினியரிங் வந்துருச்சுன்னு வந்ததுனால அது வந்து இப்ப தமிழாக்கம் பண்றாங்களாம். ஆர்டிபிஷியல் இன்ஜினியரிங் வந்ததுனால மத்த மொழியில இருக்குது, இப்ப வந்து தமிழாக்கம் பண்றாங்களாம். அதனால இந்த சாதாரண மக்கள் புரியுற மாதிரி இருக்காது. அதை பார்த்து ரொம்ப நிறைய பசங்க கெட்டு போறாங்களாம். இல்ல மம்மி, இப்ப அவனோட அவங்க அப்பா அம்மா இருந்தாளா இல்லையா கூட? இந்த ஆனா எந்த நேரமும் பெட்ரூமை விட்டு வெளியே வரமாட்டானா, இந்த பிள்ளையும் வெளியே வரவிட மாட்டானா. சரி பாத்ரூம் போறோம்னு போனா கூட இந்த பிள்ளைய அப்படி கதவுகிட்டே நிப்பானா. இது ஏங்க இப்படி, நம்ம என்ன லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னுச்சுன்னா, இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப இவங்க வீட்டுக்கு வரையில கூட அந்த பொண்ணை நல்லா வச்சுக்கிற மாதிரி தான் நடிச்சானா. மாமியா மாமனாட்டிலாம் அவ்வளவு பவ்யமா இருப்பானா. ஆனா ஒரு வேலைக்கும் போலையா, ஒரு ரூபா காசு சம்பாதிக்கலையா. ஆனா அவங்க அப்பா பிசினஸ் எதுவும் வச்சு கொடுத்துருக்காங்க, வச்சு கொடுக்கலையா. அவங்க வெளியே போக மாட்டான், நம்மள ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா, எதுவுமே இல்லையா, வெறும் ஒரு மாதிரி சைக்கோவான். அப்ப அந்த மாதிரி பையனுக்கு எப்படி கட்டினாங்க இவங்க? அவரு அப்பா பெரிய ஆளு, நல்லா வந்துருவேன், அவங்க நல்லா கொண்டாந்துருவான்னு தம்பி சொல்றாங்க, நல்லா கொண்டாந்துருவாங்கிற ஒரு நினைப்புலதான் கட்டினாங்க. அப்ப பெரிய ஆளுன்னா இப்ப பெரிய ஆளுகள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப கட்சியிலலாம் அவ்வளோ பேர் பெரிய ஆள் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் மகளுக்குன்னு தனித்தனியாக வகுத்து விட்டு அவங்க பிழைக்கிற வழியை தானே காமிச்சிருக்காங்க. இவன் கொஞ்சம் சின்ன வயசா இருக்கேன், இது இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி விட்டாங்க போல. ஆனா அவன் ஒண்ணுமே யூஸ் இல்லாம தான் இருந்தானா. இந்த பிள்ளைதான் ஐஏஎஸ் எக்ஸாம் கூட எழுதி சொன்னுச்சா, ரொம்ப கம்பல் பண்ணி. சரி மம்மி, இப்போ அப்பா அம்மா வந்து பணக்காரர்களே ஏழையோ, நம்ம பையன் வேலைக்கே போலையே ஆனால் அவனை கல்யாணம் பண்ணுறமேனு ஒரு சின்ன நெருடல் கூட இருந்திருக்காதா? இல்லாமதான் இருந்திருக்காங்க. அப்பா செல்லம்மா அம்மா செல்லம்மா அந்த பையன் இருக்கலாம். அது எந்த விதத்துல இருக்கணும், தம்பி இந்த இந்த இதை அதிகமா சாப்பிடுப்பா, இந்த இதுல இருக்கலாம், கார விட்டுப்பா, பிள்ளைய விட்டு எல்லாம் பிரச்சனை இல்லை, வெளியே சொல்ல மாட்டா போய். அப்படி இல்லை மேம், இது வந்து இப்ப வேலைக்கு இருக்கிறதுங்கிறது சாஃப்ட்வேர்லயே ஏதோ ஒண்ணுல வேலைக்கு இருந்து தானே ஆகணும். வேலைக்கே இல்லையா, ஆக மொத்தம் இந்த மாதிரி இதுலதான் இந்த பொண்ணை கொண்டுட்டேன்னு சொல்றாங்க. பாவம், ரொம்ப பாவம். அந்த பிள்ளை நல்ல பொண்ணா இருக்கு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அது நல்லா அது வந்து இவங்க வீட்லயே எல்லாம் பாக்குமா, பிசினஸ் எல்லாமே பாக்குமா, நல்ல டேலண்டா. ஆனா அப்படிப்பட்ட டேலண்டே தன்னோட உயிரை கோழி ஆயிடுச்சு, கடைசியில கோழி ஆயிடுச்சு. கோழியா போய்தான் இந்த முடிவு எடுத்துருக்கு. பாவம், இந்த முடிவு எடுக்கிறான் மம்மி. ரஜினி அந்த படத்துல சொல்லுவேன்ல, நீ இந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் வாழ்றதுக்கு வேற முடிவு எடுத்திருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். ஆனா யோசிச்சா இந்த புள்ள வந்து என்ன நினைச்சிருச்சு, நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறோம், வாழ்நாள் ஃபுல்லா அம்மா அப்பாவுக்கு பாரமா இருந்துருவோம். இல்ல மம்மி, இப்ப நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர்ல இருக்கிறதுக்கெல்லாம் சிங்கிளாவும் இருக்குதுங்க. நம்ம என்னோட கரியர் என்னோட இது அதுன்னு படிச்சிருக்கோம் இவ்வளவு கஷ்டமா. ஆமா ஆமா. இப்ப நான் வந்து என் ஃபியூச்சரை பாத்துக்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி தனியாக வேலைக்கு போயிருக்கலாம், தனியாக நான் தங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். அந்த ஈஸியா டிபார்ட்மெண்ட்டா அந்த பொண்ணு. அதான் சொல்கிறேன், இப்போல்லாம் பொம்பளை பிள்ளை எல்லாமே படிச்சிருச்சுங்க. ஆமா, முக்கால்வாசி அதான் 1-2 தான் ஆர்ட்ஸு அது இதுன்னு படிக்குதுங்க. அதுக்கு ஒரு தம்பி இருக்கேன், தம்பி பெருமுட்டாளா இருக்கேன், அவங்க அம்மா மாதிரியே இருக்கேன் பார்த்தா. பாவம் மம்மி. ஆனால் அவங்க அம்மா அக்காவுக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவானா, என்னை எப்போ நீ ஒரு மாமனாக்குறியோ அன்னைக்கு தான் நான் வந்து உன்னை பார்ப்பேன் அப்படின்னா. இப்ப வந்து இந்த மாதிரி சாவு குளத்துல பாக்குற மாதிரி போட்டேன். அதெல்லாம் நடக்கும்னா அப்படிங்குமா, நடக்கும் தம்பி அப்படிங்குமா. அதெல்லாம் அதுவுமே இமேஜின் பண்ணி வச்சிருச்சான், நமக்கு குழந்தை பிறக்கும், நம்ம நல்லா இருப்போம் அப்படிலாம் இமேஜின் பண்ணி தான் வச்சிருந்துச்சான். ஆனா இவன் கொடுத்த டார்ச்சர், அந்த மாப்பிள்ளைக்காரன் கொடுத்தத ரொம்ப தாங்கவே முடியல, ரொம்ப தாங்கவே முடியல. அவன் ரொம்ப தோடெல்லாம் அவங்க திருகாணியில பாப்பான கவரிங் போட்டிருக்காள என்னன்னு எல்லாத்தையும் கலட்டி வாங்கி பார்த்தாகணும். அதெல்லாம் அம்மா அப்பாட்டு சொல்லக்கூடாது, நாங்க என்ன பண்ணாலும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு வேற அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தாகணும். இதெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப நம்மளே வீட்டுல இருக்கோம், இப்ப நான் வந்து நாளைக்கு என்ன நினைச்சிருக்கு, நம்ம எப்படியும் அவங்கள்ட்ட தான் வாழணும், நம்ம 1000 கஷ்டம் இருந்தாலும் அதுக்கு இவங்க சொன்னா புகுந்த இடம்னா கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், அதை நீ அனுசரிச்சு தேமா போனோம், எல்லாத்தையும் எங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இவங்களே சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. இல்லம்மா அது ஓகேம்மா. இப்ப அதாவது அவங்க எதை மீன் பண்ணி சொல்றாங்கன்னா, இப்ப வந்து மாமியார் வந்து ஒரு பொருளை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த பிள்ளை எடுத்துட்டு வந்துச்சுன்னா, தப்பா எடுத்துட்டு வந்துச்சுன்னா அவங்க திட்டினாங்கன்னா நீ வாங்கிக்க, அது பெரியவங்க தான் திட்டுறாங்க வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அந்த விதத்துல அனுசரிக்க சொல்றாங்க. அதை விட்டுட்டு நீ இண்டிவிஜுவலா என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன கம்மல் போட்டிருக்க, அதை அவுத்து காட்டுன்னு இண்டிவிஜுவலுக்குள்ள யாரும் போக சொல்லவே இல்லை, அவங்க அப்பாவோ அம்மாவோ. ஆனா அந்த பையன் தான் பண்ணாம இருக்கு, அதுல மாமியா பண்ணல இருக்கு, அவன் தான் பண்ணாம இருக்கு. உங்க அப்பா என்ன இவ்வளவு போடுறோம்னாக்க முத நாளே நகையெல்லாம் எல்லார்ட்டையும் காட்டணும், நகையெல்லாம் காட்டல, கடைசி 150 பவுன் தான் போட்டாரு, நகையெல்லாம் எங்கள்கிட்ட முத நாளே எங்க சொந்தக்காரர்கிட்ட எல்லாம் காட்டணும், அதெல்லாம் காட்டல உங்க அப்பா. ஆனா 70 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தான். இந்த பொண்ணு கடைசி என்ன தெரியுமா ரெக்கார்டு பண்ணி வச்சிருச்சு சமத்தா, எப்படி இந்தந்த நகை இங்க எங்க இருக்குப்பா, இந்தந்த சாவி இங்க வச்சிருக்கேன், நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கப்பான்னு சொல்லிடுச்சு வீடியோல. லாஸ்ட் அந்த வாக்குமூலத்தையும் கொடுத்துருச்சு. பரவாயில்ல, புள்ள நல்ல தெளிவான பொண்ணு. ஆனா ஏன் கோழை அனுச்சுன்னு தெரியல, கோழையாதான் போச்சு லாஸ்டா. அது கோயிலுக்கு போயிருந்துச்சான்ப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்துச்சான், வரையில அந்த 1 மணி நேரத்துக்குள்ள எடுத்த முடியுதானா இது. கோயிலுக்கு போயிட்டு வந்து சத்த நேரம் இருக்கும்போது அவன் போன் பண்ணானா புருஷங்காரன், என்னன்னுச்சுன்னா நீ இந்த மாதிரி நடந்ததெல்லாம் உங்க வீட்டுக்கு சொன்னீன்னா நான் வந்து கையெழுத்துக்கிட்டுருவேன், நான் சூசைட் பண்ணிக்கிட்டுருவேன் அப்படின்னு அந்த பொண்ணை இது பண்ணானா. உடனே அந்த பொண்ணு நினைச்சு அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டாலும் நம்ம தலையில தான் எல்லா பிரச்சனையும் விழுகும், நம்ம தான் வாழ வெட்டி ஆகும், என்ன அவன் பண்ணிக்கிறேன்னு மிரட்ட நம்ம பண்ணிக்கிட்டுருவோம் அப்படின்னு பண்ணிக்கிச்சான். அப்படின்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவங்க அப்பா சொல்றாரு. அது 1 மணி நேரத்துக்குள்ள எடுத்த முடியுதான். பிரசாதம் வாங்கினுச்சான் கோயில்ல, பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அம்மா அப்பா உங்களுக்கும் வாங்கி வச்சிருக்கேன், வாங்கி கொண்டு வரேன் அப்படின்னுச்சான், எல்லாம் பண்ணுச்சான். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அவன் போன் பண்ணேன் பாரு, அந்த நேரத்துக்குள்ள அவன் வந்து கையெடுத்துக்கிட்டுருவேன், கையெடுத்து நான் செத்துருவேன் அப்படின்னானா. நீ எல்லா விஷயத்தையும் உங்க அம்மா அப்பாட்ட சொன்னீன்னா, அதனால அது வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிச்சுங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு ஒரு பையன் அஸ்வின் ஒரு பையன், அது அஜித், அதுவும் சிவகங்கை மாவட்டம், ஸ்கூலுக்கு போற பையனா, 7 வயசா 2வது படிக்கிறானா. புதுசாதான் ஒரு ஸ்கூலா, அந்த ஸ்கூல்ல சேர்த்திருந்தாங்களா அம்மா அப்பா, சேர்த்திருந்தா வேன் வரல, ஒரு அன்னைக்குன்னு வேன் வரல, வேன்ல போவானா, அன்னைக்குன்னு வேன் வரல, கார் தான் அப்படின்னாங்களா. சரின்னு கார்ல அப்பா ஏத்தி விட்டு வந்துட்டா, கார்ல ஏத்தி விட்டா, கார்ல புள்ளைய நிறைய இருந்துச்சா எதனாலன்னு தெரியல, அந்த புள்ள கார்ல ஏத்தி விட்டு ஒரு மத்தியானம் ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 6 மணி நேரம் கழிச்சு அந்த புள்ள இறந்து போச்சு, வந்து ஸ்கூல்ல இருந்து எடுத்துக்கிட்டு போங்கிறாங்களா. எப்படி தெரியல. அது பிறகு கேட்டாக்க டிரைவர் வந்து நான் எனக்கு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூல்ல என்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லி விட்டுட்டு நான் வந்துட்டேன். நான் இதுல ஹாஸ்பிட்டல்ல கேட்டது ஸ்கூல் தான் பொறுப்பு, ஸ்கூல்ல உள்ள வருவாங்கன்னா அவன் விட்டுட்டு வந்துட்டேன் நான் டிரைவர். என்ன அந்த பிள்ளைய விட்டுட்டு, பச்சை பிள்ளைய விட்டுட்டு டிரைவர் வந்துட்டேன்னா, டிரைவருக்கெல்லாம் இது பொறுப்பு இல்லையா?
சரின்னு வந்துட்டானா. சரின்னு ஸ்கூல்ல உள்ள கொஞ்ச நேரம் 3 மணி நேரம் கழிச்சு அவங்க போறாங்களாம். 3 மணி நேரத்துக்கு போறதுக்குள்ள அந்த பிள்ளை செத்தே போச்சான். டாக்டர் சொல்றாங்கன்னா இந்த பிள்ளை செத்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, என்ன விட்டுறீங்க எல்லாரும் அப்படின்னு. கடைசி அந்த பிள்ளை செத்தே போச்சா. அது எதனாலேன்னு தெரியல இன்னும். அப்ப அங்கிருந்து கொண்டு வரையிலே அந்த பிள்ளை இறந்துருக்குமா மம்மி? இல்ல, அது வந்து இவங்க சாந்தா முத்து என்ன சொல்றாங்கன்னா, வேனு பஸ்ல 40-50 பிள்ளைங்க கொள்றத வேன்ல போட்டு அடைச்சு விட்டாங்களாம். ஒரு சின்ன கார்ல போட்டு அடைச்ச உடனே மூச்சு முட்டி இறந்துருக்கணும். என்ன மூச்சு முட்டி அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போய் அதுலயே தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும். என்ன அப்படி இருக்கலாம். இல்லைன்னா நல்லா போன பிள்ளை இப்படி காலையில நல்லா போன பிள்ளை சாயந்தரம் இப்படி வரும். அவங்க அப்பா அம்மாக்கு தெரியல என் பிள்ளைக்கு மூச்சு. அவங்க ஒண்ணுமே ஸ்டேட்மெண்டே கொடுக்கல. இது மத்தவங்க பேசுறதுதான். அவங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே அப்பா அம்மா வாய திறந்தாதானே தெரியும் என்னன்னு. அவங்க இது ஏன்னா அவங்க பிள்ளையோட உடம்பு கண்டிஷன் அவங்களுக்கு தான் தெரியும். என் பிள்ளைக்கு ஆத்தா கூட்டமா ஏத்திட்டு போனீங்கன்னா என் பிள்ளையால தடுமாறும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தானே தெரியும். ஸ்கூலுமே பொறுப்பு இல்லாம இருக்காங்கன்னு இப்ப சாந்தா முத்து சொல்றாங்க. தமிழ்நாடு அரசுல இல்ல, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காலையில ஒரு பிள்ளைக்கு போனுச்சுன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாள் டீச்சர்ஸ். அப்ப வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிடணும், இன்னைக்கு இந்த பிள்ளைய வரல, இந்த மாதிரி உங்களோட பிள்ளை இன்னைக்கு வரலன்னு பேரண்ட்ஸோட போன் நம்பரை வச்சுக்கிட்டு அவங்க அட்டெண்டன்ஸ் எடுத்த உடனே ஒரு மெசேஜ் எவ்வளவு நேரம், ஒரு 10 நிமிஷம் ஆகும் எல்லாருக்கும் தட்டி விட்டா பெற்றோர்கள் பார்த்துட்டு ஆக நம்ம பிள்ளை நம்ம அனுப்பணுமே, பிள்ளை ஸ்கூலுக்கு போய் சேரலேன்னு போய் பாப்பாங்கல்ல. நான் இங்க இருந்து ஏத்தி விடுறேன்ப்பா, அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போய் சேரலேன்னு அவங்க ஒரு மெசேஜ் போட்டா என்ன, நான் ஐயோ நான் இங்க இருந்து அனுப்பிட்டேன் என் பிள்ளைய காணுமேன்னு நான் போய் தேடி போய் பாப்பேன்னு. இது இடையில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. டிரைவர் இதுவும் பண்ணானா என்னன்னே தெரியல. ஆக மொத்தம் அந்த பிள்ளையோட உசுரும் போயிடுச்சு. அதே இப்ப டிரைவர்களுக்குமே பொறுப்பு இருக்கு. ஒரு வண்டியை டிரைவர் ஓட்டுறாங்கன்னா அந்த பிள்ளைகள பாத்துக்க வேண்டியது அவங்க கடமை தானே. அவங்க தானே பெரியவங்க. எல்லாமே அது பஸ் அவங்கள நம்பி தானே இயக்குறாங்க. ஆமா, அப்ப அந்த பொறுப்போட இருக்கணும். பொறுப்புணர்ச்சி வேணும்ல. சும்மா இறக்கி விட்டாங்கன்னா அவங்க இறக்கி விட்டே நிக்கிறேன்ட்டு நிக்க முடியாதுல்ல. இப்ப இன்னைக்கு காலையில மம்மி எங்க காலேஜ்ல என்ன நடந்துச்சுன்னா, இது ஏற்கனவே ஒரு பஸ் வந்தது, ஒரு டேர்னிங்ல தான் நிப்பாட்டுவாரு. பஸ் வளைஞ்சு டேர்னிங்ல நிப்பாட்டி எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு பஸ்ஸை கொண்டு போய் ஷெட்டில் போட்டுருவாங்க. அந்த டேர்னிங்ல முன்னாடி ஒரு பஸ்காரர் நிறுத்திட்டாருன்னு இவன் பின்னாடி வந்தவன் நிறுத்திட்டு நேர போய் டிரான்ஸ்போர்ட் மேனேஜரை கூப்பிடுறதுக்காக போயிட்டேன். பஸ் சென்டர்லயே நிறுத்திட்டு பின்னாடி வர்ற பஸ் எல்லாம் வரிசையா நிக்கிது. எங்க ஹெச்ஓடி கார்ல வந்து அவர் வரிசையா நிக்கிறாரு. இப்ப பஸ்ஸுகளை ஒதுக்குனாதானே அடுத்த வண்டியெல்லாம் வரணும். எல்லாரும் நிக்கிது, டிராபிக் ஜாம் ஆயிட்டு இருக்கு. எல்லாம் 2 வீலர்ல, எல்லாரும் அவ்வளவு தூரம் 2 வீலர்ல வேலைக்கு வர்றவங்க அந்த பஞ்ச் அந்த டயத்துல தானே வைப்பாங்க. 8:55 8:56 தள்ளின்னு எல்லாரும் வைக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் முடியாறாங்க. ஹெச்ஓடி கார்ல வந்து அவர் நிக்கிறாரு. பார்த்தா அவன் வந்து சாவாசமா அந்த டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க அந்த டிரைவர் முன்னாடி நிறுத்தினால்தான் நான் இங்க பஸ் சென்டர்ல நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். காலையில வேலைக்கு எல்லாருக்கும் டைம் ஆச்சு, அவன் அவசரமா வந்து பஞ்சு வைக்கணும், பஸ் சென்டர்ல எடுத்து வச்சுக்கிட்டேனே அவன்ற அப்படின்னா. அப்புறம் அவரு ஹெச்ஓடி சென்டர்ல காரை நிறுத்தி வச்சுட்டு நடந்து போய் பஞ்சு வச்சுட்டு வந்து திரும்ப காரை எடுத்து ஓரமா நிறுத்தி வச்சுட்டு வர்றாரு. 2 வீலர்கள்லாம் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு எல்லாரும் போய் பஞ்சு வச்சுட்டு திரும்ப வந்து 2 வீலர் எடுத்து ஓரமா வச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி இருக்கு. தார் ரோடு போட்டிருப்பாங்க, அந்த தார் ரோட்ல பஸ் நிக்குது. அப்புறம் நம்ம எங்கிட்ட எல்லாம் போறது சென்டர்ல நிக்குது. அப்படிங்கறதுனால நாங்கெல்லாம் நடந்து போறதுனால நடந்து போய் பஞ்சு வாங்கி வச்சுட்டு வந்துட்டோம். அப்ப கஷ்டம் தானே. அந்த டிரைவர்கள் எல்லாம் பாருங்க அப்படி அடிச்சுக்கிறாங்க. அவன் என்ன இவன் என்ன அவன் என்னட்டு அப்பா பொறுப்பு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாச சம்பளம் கரெக்டா கொடுத்துட்றாங்க, சனி ஞாயிறு லீவு அவங்களுக்கு. இது சொன்ன இடத்துல ஏத்தனே இறக்கணும். அவன் பிள்ளையா இருந்தா ஆஸ்பத்திரியில கொண்டு விட்டுட்டு ஸ்கூல் நிர்வாகம் வரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி விட்டுட்டு வருவானா? யோசிச்சு பாரு. அவன் பெத்த பிள்ளையா இருந்தா அவனுக்கும் ரத்தம் சதையும் உள்ளது தானே. யோசிச்சு பாரு. எந்த பிள்ளையா இருந்தானே ஒரு பிள்ளைய நம்மள்ட்ட ஒப்படைச்சிட்டானா அது பொறுப்பு நம்மள்ட்ட நான் தானே. இப்ப இவங்களே என்கிட்ட சத்த நேரம் இந்த பிள்ளைய பாத்துக்கன்னா நான் வச்சுக்கிருக்க வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நான் தான் பொறுப்பு. அதுக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும். அந்த பையன் பாவம் செத்து போயிட்டானா பாவம். இப்ப நிறைய சாவு வந்துருச்சு மம்மி. இன்னைக்கு மட்டுமே நிறைய சாவு மம்மி. இன்னைக்கு ஆமா, நேற்று ரித்தன்யா சாவுதான் பெரும் கொடூரம். ஆமா, வரதட்சணைக்கா பணத்துக்கா.
200 பவுன் அவன் வேலைக்கு போகாம 200 பவுன் வாங்கிட்டு சொல்லிருக்கீங்க. போலீஸ் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்களா அவங்க அம்மாவை எல்லாம்? அந்த புருஷனையும் அந்த பையனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இருக்கு. அவன் ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்களா? அது கேட்டு இவங்க இந்த அம்மா சாப்பிடவே மாட்டேங்குது சுத்தமா. ஆமா வயிற்றுலேயே அடிச்சுக்கிறாங்க. வயிற்றுலேயே அடிச்சுக்குது. அந்த பொண்ணு சொல்றாங்க ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயில, நான் முத்தம் கொடுத்தா எப்பவும் எழுந்திரிச்சிருவியே தூங்கையில எல்லாம், நான் முத்தம் தரேன் எழுந்திரிமா முத்தம் தரேன் எழுந்திரிமா அப்படின்னு அந்த கதை கதறா. இழந்துட்டாங்க, இனிமே வருமா யோசிச்சு பாரு. இல்ல மேம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து சீராட்டி பாராட்டி வளர்த்து அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி அது காலேஜுக்கு போமா ஸ்கூலுக்கு போமா. பாவம் ஒரு பொண்ணை வளர்க்குறதுனா என்ன ஈஸி? அப்பா நல்லவரா இருக்காரு, ரொம்ப நியாயமானவரா இருக்காரு அந்த பொண்ணுக்கு அப்பா. 70 லட்சத்துக்கு கார் நல்ல குடும்பமா இருக்கு. 70 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்தோம், அட்ஜஸ்ட் பண்ண முடியல. சரி அவன் சைக்கோவான், சரியான சைக்கோவான். யாரோடையும் பேச மாட்டானா, பழக மாட்டானா, ஒரு வேலைக்கு போக மாட்டானா, வீட்டுக்குள்ளே இருப்பானா 24 வருஷம் வீட்டுக்குள்ளே இருப்பானா. அப்ப சிஸ்டம் ஒர்க் கதவை சாத்திக்கிட்டே இருப்பான். அப்ப சிஸ்டம் ஒர்க்காவது பாத்துருக்கலாம் வீட்டுக்குள்ள இருந்தா. இப்ப நிறைய பேர் வீட்டுல இருந்து ஒர்க் பண்றாங்க. வீட்டுல இருந்து ஒர்க் பண்றாங்கன்னா சிஸ்டம் ஒர்க். இந்த பொண்ணை ஏதோ பார்க்க சொல்லி 28,000 சம்பளம் கிடைக்கும்னு சொல்லி இந்த பொண்ணை ஏதோ பார்க்க சொல்லிச்சான் 28,000த்துக்கு. இவங்க சொன்ன அந்த மற்றவங்க இந்த மாமியார் சொல்லுது, வேலை இல்லாம இருந்தா ஒரு ஆம்பளைக்கு அழகு இல்லை. இந்த பொண்ணு சொன்னிச்சான், உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, நீ வேலை பார்த்தீனாதே நாளைக்கு உனக்கு பிறக்கிற பிள்ளைய உன்னை மதிக்கும். என்ன எந்த வேலையுமே இல்லாம நீ இப்படி இருந்தீங்கன்னா எந்த பிள்ளைங்க கூட மதிக்காது, உனக்கு மதிப்பே இருக்காது. அதனால இந்த பிள்ளை ஏதோ ஒண்ணு இதுல வேலை பார்த்து கொடுத்துச்சான். அப்ப அந்த அளவுக்கு அவனோட நல்லா இருக்கணும் பண்ணிருக்கு நினைச்சிருக்காமா. ஆனா திடீர்னு அந்த முடிவுக்கு தள்ளிட்டேன் பாருங்க. ஆமா ஒரு 28,000 அதுக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அவனோட வாழணும் தானே நினைச்சிருக்காரு. அதுதான் அவன் சொல்றேன், தம்பிக்காரன் சொல்றேன், அவன் வாழணும், எனக்கும் பிள்ளை குட்டி எல்லாம் பெத்துக்கணும், வாழணும், நல்லா வாழணும்னு ஆசை இருந்துச்சு. எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. வீட்டுல அது எல்லாம் மற்ற வேலையெல்லாம் தொடக்க சொல்லுவானா, விளைக்கழுவ சொல்லுவானா, இந்த வேலையெல்லாம் சொல்லுவானா, சமைக்கிறது மட்டும் சமைக்கப்படாதுன்றுவாங்களாம் இந்த பிள்ளைய. சமைக்கிறதுக்கு வேற யாருந்தான் சமைப்பாங்களாம். அதெல்லாம் கூட விடுங்க மம்மி, வேலையெல்லாம் கூட குறைச்சிருக்கும், பண்ணுறோம் பண்ணலை அடுத்த விஷயம் அதெல்லாம் விடுங்க. இப்போ வந்து ஹஸ்பண்ட் அனுசரித்து போயிருக்கணும். ஹஸ்பண்ட் தான் சைக்கோவான், அவன் எங்கிட்ட அனுசரிக்கிறது, அவன் தான் சைக்கோவான். ஆனால் வந்து புள்ள அப்படி இருக்கையில் அவங்க கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. ஆமாம் இல்ல அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் மோதிரம் எடுக்க போனாலாம். மோதிரம் எடுக்க போகல மோதிரம் தனியா அந்த பிள்ளைய கூப்பிட்டு போய் அதை அழுக வச்சு விட்டானா மாப்பிள்ளைக்காரன். ஏன் தெரியல, அது இந்த சைஸ் வேண்டாம் வேற ஏதோ ஒன்று கேட்டுச்சு இருக்கு, அதுக்காக அதை அழுக வச்சு விட்டானா. அது இப்ப மச்சினையும் பார்த்து இந்த ஆஸ்திரேலியாவில இருந்து வந்து பையன் பார்த்து அன்னைக்கே அவளை அழுக வச்சேன். சரி அவங்க 2 பேரும் ஒத்துமையா தானே போறாளுன்னு நாங்க கண்டுக்காம இருந்தோம். என்ன இந்த பொண்ணு எதுவும் குறை சொல்லல அவனை பத்தி, அதனால சரின்னு விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் அழுக வைக்கிறவன் கடைசி வரைக்கும் அழுகுதான் வைப்பேன். சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் ஒரு பொண்ணு சந்தோஷமா வச்சுக்குவேன். இந்த பயமுறுத்துறாங்க ஒவ்வொருத்தங்க ஒளிஞ்சுக்கிட்டு பயமுறுத்துறவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் நல்லா வச்சுக்கணும். இந்த கொடூரம் மாதிரி பண்ணுவாங்க, கொடூரம் மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஆனா அதெல்லாம் இப்ப ரொம்ப ரேர் தானே, எல்லாரும் படிச்சுட்டாங்க. சைக்கோ தானே சொல்றாங்க இப்ப, அவன் சைக்கோன்னு சொல்றாங்க. இல்ல அது அப்பா அம்மா வந்து விவரம் தெரியாமலே வச்சிருந்துருக்காங்க. இப்ப அவனுக்கு வந்து நான் இப்ப எப்படி சொல்றேன்னா, உனக்கு வந்து நீ வேலைக்கு போனதாண்டா சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தானா, அவன் ஏதோ ஒரு வேலை ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருப்பேன், அது கேட்டிருப்பேன், இது கேட்டிருப்பேன், ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பேன், அவனே ஏதாவது படிச்சிருப்பேன். பார்த்தா டிக்னிட்டியா தானே இருக்கேன், படிக்கலாம் வச்சிருப்பாங்க. குளிக்கவே மாட்டானா, குளிக்காமலே வெளியேன்னு இருப்பான். இல்ல அதான் பார்த்தா டிக்னிட்டி எதாமே இருக்கேன், படிச்சிருப்பேன், படிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு சோம்பேறித்தனம். அப்ப அப்படி உள்ள பசங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க, இப்ப டீச்சரா அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, பிசினஸ் வச்சு கொடுத்துறாங்க. பிசினஸ்ங்கையில அது நம்ம மனசு தோண்டபடி செஞ்சுக்கலாம், வச்சு கொடுத்துருக்கலாம். இப்ப அவனுக்கு வேலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, வேலைக்கு போறதுக்கு அவசியம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா இந்தாப்பா பிசினஸ், உனக்கு ஒரு என்ன கடை வேணும், உனக்கு என்ன கடை பிடிக்கும், இந்த என்ன பிசினஸ் பிடிக்கும், இந்த கொஞ்சம் தர்றேன், நீ அதுல இருந்து டெவலப் பண்ணி லாபத்தை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி வச்சு கொடுத்துருக்கலாம். இந்த உன் மனசு விருப்பம் படி செய்யி, வீட்டுக்குள்ள மட்டும் இருக்காத, வெளியே போய் 4 பேர்கிட்ட பேசு பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்கெல்லாம் சரிப்பா நீ வீட்டுக்குள்ள இருக்கியா பத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்லி தடவி கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா அப்பா தான் எடுத்துட்டான்னு அப்புறம் அவனை நம்பி வர்ற பொண்ணு எப்படி மம்மி இருக்கும். இதுவே அதை யோசிச்சிருக்கணும். அந்த பையன் சரியில்லைங்கிற ஒரே தப்பு தான் மெயின் தப்பே. இவங்க அதை யோசிச்சிருக்கணும்.
கல்யாணம் பண்ணி இருக்கிறது தப்பு. அப்பா என்ன பிசினஸ் பண்றாங்க? சொத்து இருக்கு, குடும்பம் பாரம்பரிய குடும்பம்னு வச்சு கட்டிக்கிட்டாரு. அவங்க தாத்தா காங்கிரஸ் பெரிய ஆளா. ஆமா. அப்ப அந்த ரத்தம் தானே மேம் இவனுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்படி சோம்பேறியா இருந்திருக்கேன். அதான் இதுல கமெண்ட்ல எல்லாம் சொல்லுதுங்க, நீங்க கௌரவம்னு பார்த்து பொண்ணை கட்டாதீங்க, ஜாதகம் எல்லாம் பார்த்துதான் செஞ்சாகலாம் இத்தனைக்கும். அப்ப எப்படி ஜாதகக்காரங்க ஒத்து வருதுன்னு சொன்னாங்க. அதே என்ன இல்ல ஒத்து வந்திருக்கு மம்மி. அந்த பொண்ணுதான் அனுசரிச்சு போறதுக்கு ரெடியா இருக்கே. அந்த பொண்ணு வந்து நீ இப்போ ஒருத்தவங்க மேல அக்கறை இருந்தனாலதான் இப்படி சொல்லுவாங்க. என்ன வார்த்தை சொல்லுவாங்க? ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க கல்யாணம் பண்ணதுல இருந்தே விருப்பம் இல்லைன்னா அந்த பொண்ணு இந்த வார்த்தையை சொல்லியிருக்காது. இது அக்கறை இருந்தனாலதான், நீ நானும் சேர்ந்து வாழணும்னு அக்கறை இருந்தனாலதான் அந்த பொண்ணு வந்து நீ வேலைக்கு போனீனாதான் நம்மளுக்கு பிறக்கிற புள்ள மதிக்கும், ஊர்ல இருக்க எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா வந்து அவன் உண்மையிலே வேலைக்கு போகாம தான் இருந்திருப்பேன் போல. அம்மா சொல்றாங்களே, அவன் இந்த பொண்ணோட அம்மா, அவன் ஒரு சோம்பேறிக்கு போய் கட்டி கொடுத்து என் புள்ளைய இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. இந்த இப்ப வந்து மனசுல இருந்தது வாயில வந்துருச்சு எல்லாருக்கும், சோம்பேறின்னு. அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து அந்த வார்த்தையை அம்மால இருந்தோ அப்பாட்ட இருந்தோ மாமனார் மாமியாட்ட இருந்து நீ வாங்க கூடாது அப்படின்றதுக்காக நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரு ஊண்டுகோலா சொல்லிருக்கேன். அவனோட இதை தம்புறுப்பா எடுத்துக்கிச்சு. அப்படிப்பட்டது ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் சாக போறேன்னு முடிவெடுக்குதுன்னா அது எப்படி? இல்ல இந்த மாதிரி அவன் மிரட்டுனால செத்து போச்சான். அவன் நான் சூசைட் பண்ணிக்கிட்டுருவேன் அப்படின்னா, நீ என்னடா பண்றது, நானே பண்ணிக்கிட்டேன்ட்டு பண்ணிக்கிட்டேன். அவன் பண்ணாலும் நாளைக்கு இது மேல தானே பிரச்சனை வரும், இதோட வாழ்க்கை தானே வீணா போகும் அப்படின்னு நினைச்சுதான் இது பண்ணிக்கிச்சு. இல்லை ஆனால் ஒரு சிலர் மம்மி நம்ம என்னத்தை இப்போ ஒரு சில பொண்ணுங்கள்லாம் இப்போ லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து அவனோட தான் வாழ்வேன்னு சொல்லி தர்ணா பண்ணி போலீஸ் பண்ணி சேருதுங்க. ஆனால் என்ன ஒரு சிலர்லாம் இந்த ரொம்ப நல்லவர்களாக இருக்கான்னு வச்சுங்க, அவன் அவனே ஆட்டோமேட்டிக்காக அவனே மாறி இருக்கணும், மாறலை, இனிமேலுக்கு அவனை போய் திருத்தி நான் அராஜகம் பண்ணி வாழவா போகிறேன் அப்படின்றதுக்காக. ஆனா ஒரு சிலதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்து அராஜகம் பண்ணி நான் அவனோட தான் வாழ்வேன், அவனை என்னோட சேர்த்து வைங்க அப்படி இப்படிங்குதுங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் வேணும். ரெண்டாவது அப்படி நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணி திருப்பி இந்த பிள்ளைகளை கொண்டு விட்டாருன்றது யோசிச்சு பாரு. ஒரு உயிர் வந்து அதுவாதான் மாறணும், நம்ம மாத்த முடியாது, யாருமே மாத்த முடியாது. ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்கூல் நிர்வாகமும் ரொம்ப பாடாவதியா இருக்கு. எல்லா ஸ்கூலுமே பணத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்க, எந்த நிர்வாகமும் ஒழுங்காவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. பஸ் விடுறதுனா விடணும், ஒழுங்கா பிள்ளைய வந்துருச்சானு அட்டெண்டன்ஸ் போடணும், அட்டெண்டன்ஸ் போட்டு இதுக்கு பேரண்ட்ஸுக்கு அனுப்பணும். என்ன ஸ்கூல் நிர்வாகமா அது பண்ணணும்ல? பச்சை புள்ள பாவம், ஒரு வைத்தியம் பார்த்திருந்தா அது புழைக்கி வச்சிருக்கலாம்ல. அந்த நேரத்துல உரிய நேரத்துல வைத்தியம் பார்த்திருந்தா. ஆமா, அதுக்கே முடியாத பிள்ளையா இருந்தா கூட. இப்ப பெத்தவங்களுக்கு புள்ள போச்சு, அது அவங்களுக்கு தானே மம்மி தெரியும் எப்படி கூட்டிட்டு போனாங்க என்ன ஏதுன்னா. டிரைவருக்கு தான் தெரியும். கார் வேன் வராம அன்னைக்கு கார் வந்துச்சான். கார் வந்தோடனே கார்ல ஏற்றி விட்டாங்க. ஆமா, இப்ப 40-50 பேரையும் கார்ல அடக்குனா முட்டை தானே செய்யும். அதுல சமத்தா உள்ள புள்ள கொஞ்சம் தப்பிச்சுக்கும், சமத்து இல்லாத பிள்ளை கீழே அடக்கும், கீழே விழுங்க மாட்டிக்கும். எல்லா மூலையுமே சமத்தாவே இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப அநியாயமா இருக்கு. என்னதான் இது பண்ணாலும் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, அவரு சௌரியம் பணம் இவ்வளவு கட்டுறாங்க பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு. இல்லை மேமே, அதுதான் அவங்க சொல்றாங்கல்ல, அந்த இது நிமிர்ந்தன இல்லை அவர் சொல்ற மாதிரி. லைஃப்பை வந்து நான் சொல்லித்தர முடியாது தம்பி, நீயா யோசிச்சுக்கணும். அதாவது அந்தந்த இடத்துல இப்போ வந்து 10 பேர் வந்து போலீஸ்காரங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்க, நீ அந்த இடத்துல போய் நீ தன்மையா சார் இதை பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த இடத்துல போய் நான் பெரிய ஆளுன்ட்டு யோ இங்க வாயா அப்படின்னா, யோவா இங்க வாங்க 10 பேரும் சேர்ந்து போட்டு அவனை புரட்டி எடுத்துருவாங்க. அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கணும். இப்போ 10 டீச்சருக்கு நிக்கிறான்னா, சார் எங்களுக்கு இதை பண்ணுங்க சார் அப்படின்னா அந்த மாதிரி கேட்கணும். ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும். இப்போ அந்த பையன் வந்து கார்ல பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, கார்ல வந்து மூச்சு முட்டுற மாதிரி இருந்தா தலிக்குங்கடான்னு சொல்லி அவன் முன்னாடி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கிட்டு நிக்கலாம், மூஞ்சி அங்கிட்டு காமிச்சு நிக்கலாம், இங்கிட்டு காமிச்சு நிக்கலாம், அந்த மாதிரி நின்றுக்கலாம். சமாளிக்க திறமை அந்த இடத்துல காருக்குள்ள. ஒரு சில பிள்ளைய இப்ப எகிரிக்கிட்டு எல்லாம் பண்ணுங்க. ஒரு சில பிள்ளைய இப்போ அவன் நம்ம தள்ளனோம்னா நம்மளே அடிப்பேன், அதனால நான் தள்ளல, அடங்கி போயிடுங்க. அடங்கி போற பிள்ளைதான் இப்படி மாட்டிக்கிறது. அதுதான் சொல்றேன், நம்ம நம்மள திட்டிடுவானோ பண்ணிடுவானோ அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில பிள்ளைய இப்போ நீ யாரு, நீ விழுந்தாலும் பரவாயில்ல நான் போறேன் அப்படின்ட்டு தள்ளிட்டு போகும். அதே
ஆனா இதெல்லாம் ரொம்ப ஆனா ஸ்கூல்ல இருப்பாங்க இதெல்லாம் சரி கார் தான் வருதுன்னா அதையாவது இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணணும்ல. இன்னைக்கு வேன் வரல இதுதான் வருது. இல்ல பெற்றோர்களாவது சரி கார்ல ஃபுல்லா பிள்ளைய இருந்துச்சா கார்ல விடாம ஒரு 10 நிமிஷம் பேரண்ட்ஸ் டயத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்து உங்க வேலையை பாருங்க. நமக்கு காலம் பூராதான் பெற்றவங்களுக்கு வேலை இருக்கும். பிள்ளையோட வேலை எல்லாம் முக்கியம். பணத்தை சேர்த்து என்ன ஒண்ணு புரிய அது உயிர் இல்லையா பிள்ளையோட உயிர் இல்ல. ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரமே வச்சுக்கவே கொண்டு விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பாருங்க. அதுவும் செய்யல. ஆக பெத்தவங்களும் விட்டுட்டாரு. அப்ப சரி ஒரு நாள் லீவ் எடுத்தேன். அப்படி கார்ல நிறைய பேர் இருந்தா ஒரு நாள் லீவ் எடுத்தா அவனு குடிமூழ்கி போயிடாது. என்ன உயிரோட இருந்திருப்பேன் அடுத்த நாள் படிச்சுக்கோன்னு எல்லா விதத்துலயும் தப்பு நடந்து போச்சு. ஆனா இதெல்லாம் யாரையும் எதிர்பார்க்கல. நம்ம சொல்றோம் நீங்க வேலைக்கு போறதுதான் நீ பிரச்சனைங்கிற. ஸ்கூலுக்கு பணம் கட்டி பிள்ளைய போறதுமே நிறைய பிரச்சனையா தான் இருக்கு. அது இப்பதான் மேமி கேள்விப்படுறோம். நம்ம தாரணேஷ் வந்து இல்ல மேமி இப்பதான் கேள்விப்படுறோம். நாங்க படிக்கலையோ நாங்க காலேஜ் போகலையோ பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை வந்து நாங்க இந்த அளவுக்கெல்லாம் சொல்லலை. இப்ப வெளியில யூடியூப் மூலமாவே இல்ல மேமி இப்ப எல்லாருமே சின்ன சின்ன பிரச்சனையை கூட பெரிய பிரச்சனையா தான் சொல்றாங்க. அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கவே விரும்பல இப்ப அப்படிங்கிற மாதிரி. ஆனா நடக்கிறதும் பார்த்தா அப்படிதான் இருக்கு. கொடூரமா நடக்குது. ஆமா நடக்கிறதும் ஒரு விஷயத்துக்கும் உயிர் போற மாதிரி நடக்குது. இப்ப நாங்கெல்லாம் அப்படி இருங்க அம்மா அவன் தள்ளி விட்டாமா மண்டை உடஞ்சி வச்சு போய் தையல போட்டு வா அவ்வளவுதான் சரியா போச்சு போடா அப்படிங்கிற. இப்பெல்லாம் என்னம்மா அந்த பையன் தள்ளி விட்டேன் திடீர்னு அவன் உயிர் போயிடுச்சாமே. அதுக்குள்ளே ஆச்சரியம். ஒரு சின்ன சம்பவம் கூட பெருசாயிருது. அப்பெல்லாம் இந்த அளவுக்கு நடக்காது. இப்ப கடவுள் ஏதோ ரொம்ப இது பண்றாரு. பேரண்ட்ஸ் புள்ளதான் முக்கியம்னா என்ன கேட்டா ஸ்கூல்ல கூட விடு. பேரண்ட்ஸ் புள்ளதான் முக்கியம்னா பேரண்ட்ஸ் மத்த வேலையெல்லாம் ஒத்தி போட்டு விட்டா அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். இல்லைன்னா லீவ் போட்டு விட்டா அன்னைக்கு பிள்ளைய வச்சுட்டு இருக்கோம். என்ன என்ன இப்ப குடிமொழி போயிருமா இப்ப என்ன அவன் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க போறான். நான் அன்னைக்கு போனனால ஒண்ணும் கிடையாது. என்ன அப்படிலாம் யோசிக்கவே மாட்டேன். உயிரையாவது காப்பாத்திருக்கலாம். ஆமா உயிர் இந்த அநியாயமா போயிடுச்சு. அது சமாளிக்க முடியாம தான் அது உயிர் போயிடுச்சு. சின்ன உயிர் தானே சின்ன புள்ள தானே 7 வயசா உடம்புலையும் தெம்பு அவ்வளவுதான் இருக்கும். இப்ப பெரியவளா இருந்தா கூட கொஞ்சம் சமாளிச்சிருவாங்க மம்மி. நான்லாம் அன்னைக்கு பஸ்ல வரையில தொங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் பாருங்க. அன்னைக்கெல்லாம் எனக்கு அப்படி இக்கட்டான சூழ்நிலை. என்னன்னா அங்க காலேஜ்ல இருந்து லேட்டா விட்டாங்கன்னா ஏதோ ஒரு இதுல லேட்டா வந்தேன். என்ன ரீசன் எனக்கு மறந்து போச்சு. ரீசன் என்னங்கிறது வந்து பஸ்ல திருச்சியிலேருந்து வரையில மம்மி கடைசியா தொங்கிக்கிட்டே வந்தேன். அன்னைக்கு என்ன ரொம்ப நாள் கழிச்சு தொங்கினேன் பஸ்ஸில். அவ்வளோ கூட்டம். ஏன்னா 3 மணி நேரம் கழிச்சு பஸ் வருது அந்த இடத்துக்கு. புதுக்கோட்டை டு திருச்சி வந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்கும். அப்படி இருக்குது 2 மணி நேரமாக பஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த பஸ்ஸில் வர்ற எல்லாருக்கும் கடுப்பு, டிரைவருக்கு கடுப்பு. பஸ் ஏர்போர்ட்டை நிறுத்துவோனான்ட்டாரு. அப்படி கையை காட்டி எல்லாரும் ரோட்டில் நடு ரோட்டுக்கு போய் பஸ்ஸை நிறுத்தினா ஒருத்தன் சொல்கிறேன் பஸ்ஸில் கூட்டமாக இருக்குது தொங்காதீங்கன்றேன். நான் சொன்னேன் நானே 2 மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன் இன்னும் பஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தொங்கிக்கிட்டே வந்தேன். தொங்கிட்டே வந்தால் அது 1 to 1 நேராக புதுக்கோட்டை வந்ததே நிற்கும். அப்புறம் 1 மணி நேரமா என்ன பண்றது. எனக்கு உடம்புல தெம்பு இருந்தனால அனுசரிக்க முடிஞ்சிச்சு. இப்ப சின்ன பிள்ளைகளா இருந்தா தூங்கிட்டு வர முடியுமா? அதுதான் கஷ்டம். அதுங்களுக்கு சொல்லவும் தெரியாது. டிரைவரை நானும் சவுண்டா கூப்பிட்டு சொல்லவும் தெரியாது. கூச்சப்படுங்க. அதனால பிள்ளைல ரொம்ப கேர்ஃபுல்லா. என்னை கேட்டா பக்கத்துல உள்ள படிப்பு படிச்சா போதும், பக்கத்துல உள்ள ஸ்கூல் விட்டா போதும். என்ன பெருசா இதுங்க போகுதுங்க. என்ன இப்ப இவங்க எல்லாம் ஆபீஸுக்கு தான் விட போறாங்க. டிப்ஸ்ல படிக்க வைக்கிறாங்க. பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல படிக்க வச்சு ஏதோ அது புள்ள உயிரோட நல்லா இருந்தா போதும்னு நினைச்சா போதும். ஏன்னா லண்டனுக்கு போனா இங்க ஆபீஸ் யார் பார்த்துப்பா. லண்டனுக்கு போய் படிச்சான்னா என்ன மனுஷன் வந்து வாழ்றதுக்கு தான் மம்மி. இப்ப அப்பா வந்து ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணிட்டாரு சேர்த்துட்டாருன்னா மகன் அந்த பிசினஸ் பார்த்தா போதும். நம்ம சாதாரண படிப்பு வச்சுக்கலாம். ஒரு டிகிரி. ஆமா அந்த ஏதோ பேசிக் மக்களோட இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த படிப்பு படிக்கலாம். அதை விட்டுட்டு டிப்ஸ்ல படிக்கிறேன் நான் லண்டன் போறதுக்கு படிக்கிறேன் இதுல போறேன்னா இங்கே பிசினஸ் யாரு அப்புறம் இவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம்
இதெல்லாம் புள்ள வேற இப்பவே கஷ்டப்படுதே பச்சை புள்ள. 1 மணி நேரம் 7:30க்கு இங்க இருந்து தில்லைநகர்ல இருந்து எடுக்கிறாங்களாம் வேனு. 7:30க்கு ஏத்தி 9 மணிக்கு தான் ஸ்கூல்ல கொண்டு விடுறாங்களாம். அப்ப பாவம் அவ்வளவுலே டயர்டு. நமக்கே இங்க இருந்து திருச்சி போறதுக்குள்ள அவ்வளவு டயர்ட் ஆயிருது இல்ல. புதுக்கோட்டையில இருந்து திருச்சி போறதுக்குள்ள நம்ம பெரிய எருமாடுகளே இத்தனைக்கு கூட சாப்பிடுறோம். அதுக்கு 1 இட்லி 1/2 இட்லி சாப்பிடுதுங்க. அதுங்களை கொண்டு அப்படி இதுனா நான் முத்துமினாட்டி சொன்னேன், அவ கேட்கவே இல்லை. வரையிலையும் சாயந்தரம் அங்க 4 மணிக்கு ஏத்தி இங்க வீட்டுக்கு 5:30க்கு கொண்டாந்து விடுறாங்களாம். லாஸ்டா தான் இங்க தில்லைநகர் வருதான். 1.5 மணி நேரம். பணம் எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமா? ஃபீஸ் மட்டும் அவ்வளவு வாங்குறாங்க. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 1,20,000. 8,000 சாப்பாட்டுக்கு ஃபீஸ், வேனுக்கு 1,400 ரூபா அவ்வளவு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு பக்கம் வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கான. என் பிள்ளைக்கு என்ன சௌகரியம் இருக்கு? எத்தனையும் கொடுத்து விட்டு பாவமா அவங்க கொடுக்குற சாப்பாடு ரசம் தான் போடுறாங்களா, தினம் சோறு. ரசமும் சோறுமா அது சாப்பிட்றது இல்லை, எங்கேயும் தான் சாப்பிடுதான். பாவம். ரொம்ப ஸ்கூல் நடத்துறதுலாம் ஸ்கூல் நிர்வாகம்லாம் ரொம்ப பாடாவதியா இருக்கு இப்ப. அதாவது மக்கள் ப்ரௌடுக்காக வேண்டிய இங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க, மதிப்புக்காக. நான் இப்பதான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். டிப்ஸ் எல்லாம் இவங்களே அதனாலதான் அங்க கொண்டு போய் என் பையன் டிப்ஸ்ல படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கௌரவத்துக்காகவே கௌரவம்னு சொல்லி பாதி எல்லாம் குழி தோண்டி போகுது. எல்லாம் உண்மையா நார்மலா நல்லா இருந்தா அதுல கொண்டு போய் சேர்க்கலாம், பண்ணலாம். சும்மா பணத்தை நம்ம கட்டுறோங்கிறதுக்காக கௌரவம்னா அது என்ன கௌரவம்? பிள்ளைகளை நல்லா பாத்துக்கல அவங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்ன, நான் இவள்கிட்ட சொன்னேன் இவளும் கேட்டுக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க வீட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லித்தான் பார்க்க முடியும். இப்போ ரித்தனியெல்லாம் கௌரவம் பார்த்தானே கொண்டு போய் இப்படி. ஆமா, கௌரவம் பார்த்து இப்படி கொண்டு போய் கட்டி கடைசி இந்த பாரம்பரிய குடும்பத்துல வாழ்றா, பாரம்பரிய குடும்பத்துல வாழ்றான்னா அவன் கடைசி இப்படி இருக்கேன். ஆமா, அவங்க தாத்தா ஏதோ காங்கிரஸ்ல பெரிய ஆளா. அப்பா ஆனா என்ன பண்றாருன்னு அப்பாவோட பிசினஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தெரியல, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப அப்பா தண்டனை வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்களா? போய் எல்லாருக்கும் இவங்க தகவல் சொல்லி எல்புகளை சாப்பிடாம வீட்டு முன்னாடியே தர்ணா மாதிரி பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இன்னமும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்களா காவல்துறை? அந்த அம்மா சொல்லுது, ஏன் வயிறு பட்னியா கிடக்கு, ஆனா அந்த அம்மா வயிற்றுல இது இல்லைங்கண்ணா, அது என்னது ஜெயில் கஞ்சி இருக்குல்ல, கஞ்சி சாப்பிடணும் அந்த அம்மா. அவங்க 3 பேரும் ஜெயில் கஞ்சி குடிக்கணும் எல்லாரும். அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. இவருக்கு அப்பாவையும் மகனையும், இந்த அம்மாவை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க. அதனால இந்த அம்மாவையும் இதுங்கணும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. இருந்தாலும் இவங்க குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கு. பெரிய பணக்காரர் இல்லாட்டியும் இவங்க குடும்பம் நல்ல குடும்பமா, மிடில் கிளாஸ் நல்ல குடும்பமா இருக்கு. ஆனா 70 லட்சத்துக்கு இந்த காரெல்லாம் போட்டாரு. அவரு வாயில சொல்றது 150 பவுன் போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 300 பவுன் இவங்க எழுதி போடுறாங்க, 150 பவுன் போட்டாராம். இந்த புள்ள அதுவுமே இங்க நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அப்பாவுக்கு அந்த தகவல் கூட வாட்ஸ்அப்ல சொல்லிட்டு செத்துருக்குடா. நல்ல புள்ள, நல்ல தெளிவான புள்ள. எங்க அந்த நகைக்காக என் உயிர் போகுது, அந்த நகையை நீங்க விட்டுறக்கூடாது அப்படின்னு. பாத்ரூம் கிட்ட சாவி வச்சிருக்கேன், அந்த சாவியை திறந்தீங்கன்னா இங்கனைக்குள்ள இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கு நகையெல்லாம். கல்லு செட்டு இதுல இருக்கு, இதுல இது இருக்கு அப்படின்னு நல்லா புரிய சொல்லிருச்சு. நான் அதோட வாட்ஸ்அப் இதை பார்த்தேன். ரொம்ப அநியாயமா இருக்கு. ஸ்கூல் நிர்வாகங்களும் சரியில்லை. அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலே பரவாயில்ல, ஒரு பணமும் கட்ட வேணாம், ஒன்றும் கட்ட வேணாம். பிள்ளைய அங்கே போற பிள்ளைய கூட பத்திரமாதே வந்துருதுங்க. அவங்க கூட தெளிவா கூட்டத்துக்கிட்டு தெளிவா வந்துடுறாங்க. இது இந்த பிரைவேட் ஸ்கூல்னு சொல்லி விட்டு இன்னைக்கு நீச்சல் இருந்துச்சு அந்த ஆர்னேஜ்க்கு, அதனால டயர்டா என்னன்னு தெரியலங்கிற. என்ன கேட்டா சாதாரண படிப்பு போதும், ஒரு புள்ள 2 புள்ள வச்சிருக்கவங்க பிள்ளைய நல்லா இருந்தா போதும்னு நினைக்க வேண்டியதான். என்ன நிறைய பிள்ளைய இருக்கவங்களாவது இந்த மாதிரி ஸ்கூல்ல இங்க வேணா இங்கிலீஷ் மட்டும் பேசுதுங்க, அவ்வளவுதான். மத்தபடி பொறுப்பு அவெல்லாம் பாத்துக்கல. இவங்களும் இந்த ஸ்கூல்ல தான் இப்படி பணம் வாங்குறாங்களே தவிர இங்கிலீஷ்ல ஸ்பீச் பண்ணுதுங்க. அது ஒண்ணுக்காக நம்ம விழுந்து அடிச்சுக்கிட்டு போறோம் எல்லாரும். இங்கிலீஷ் பேசணுங்கிறதுக்காக விழுந்து அடிச்சுக்கிட்டு போறோம். வேற பாவம் பிள்ளைய சித்திரவதை அனுபவிக்குதுங்க. நான் அது சொன்னேன், அவ கேட்டுக்கல. அப்புறம் எல்லாரும் தான் விடுறாமா, இன்னொரு பையன் தான் ஏறுறேன் அடுத்த ஸ்டாப்லன்னு சொன்னா. அந்த பிள்ளை அது சின்ன வயசுல ஒரு கஷ்டங்கள் பட்டுதான் ஆகணும். அப்பதான் அதுக்கு தெரியும் கஷ்டம் நஷ்டம்னா என்னன்னு. அவனுக்கு பசினா என்னன்னு தெரியும், தூக்கம்னா என்னன்னு தெரியும். அப்படிதான் அதெல்லாம் வந்துருங்க. ஆனா நீங்க எல்லாம் அந்த கஷ்டம் எல்லாம் பட்டதாவே இல்ல. நாங்க வேற விதத்துல கஷ்டப்பட்டோம். வேற விதத்துல என்ன, இப்ப அவன் ஸ்கூலுக்கே போனேன், நாங்க நடந்து போயிருப்போம்.
நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போயிடலாம். அந்த காலத்தில் இவ்வளோ வசதிகள் இருந்திருக்காது. கொஞ்சம் நடந்து போயிருப்போம். அந்த மாதிரி வேறு விதத்தில் கஷ்டங்கள். நாங்களும் நடந்தேன் போனோம். வேறு விதத்தில் கஷ்டங்கள் போட்டிருக்கோம். என்னென்ன மீன் வைக்கிருக்கீங்க? கேரட்டு பீன்ஸு நாளைக்கு இது சாதமாக போடுவோம் அப்படின்னு. கேரட்டு பீன்ஸு வெங்காயம் எல்லாம் இப்போ இது ஒரு சட்டியில் போட்டு மூடி வச்சிடணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. இதுகளை மட்டும்தான் வைக்கணும். இதெல்லாம் வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. சரி, அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் அந்த தப்பு செய்வான்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.